எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வது தான் சஷ்டி திதி. சஷ்டி திதியை வளர்பிறை சஷ்டி என்றும் தேய்பிறை சஷ்டி என்றும் கூறுவது உண்டு. வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் பெருகும். அதேபோல் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தன்று நாளைய தினம், அதாவது 26/11/2025 கார்த்திகை மாதத்தோடு சேர்ந்து சஷ்டி திதி வரவிருக்கின்றது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது. அதிலும் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியாகும். நவம்பர் 25ஆம் தேதி இரவு 10:55 மணிக்கு தொடங்கி நவம்பர் 26ஆம் தேதி இரவு 8:55 மணி வரை சஷ்டி திதி இருக்கிறது. எனவே நாளைய தினம் இரவு 8:55 மணிக்கு உள்ளாக இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த வளர்பிறை சஷ்டி நாளில் நாம் எந்த முறையில் முருகப்பெருமானை வீட்டில் வழிபாடு செய்தால் நம்முடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். முருகப்பெருமானுக்கும் அவருடைய மாமன் என்று கூறக்கூடிய பெருமாளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒரு சிலர் பெருமாளும் முருகனும் ஒன்றுதான் என்று கூட கூறுவார்கள். இன்னும் சிலரோ முருகன் என்ற சொல்லில் முதலில் வரக்கூடிய மு என்பது முகுந்தனை குறிக்கிறது என்றும், முகுந்தன் என்பவர் பெருமாள் என்பதால் முருகன் என்று சொன்னாலே பெருமாளின் அருளையும் நம்மால் சேர்த்து பெற முடியும் என்றும் கூறுவார்கள். அந்த வகையில் இந்த முறை வளர்பிறை சஷ்டி என்பது பெருமாளுக்கு உரிய புதன்கிழமை அன்று வரவிருக்கின்றது. இது கூடுதல் சிறப்பை தரும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு முருகனின் பரிபூரண அருளை பெற செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் தீர்க்கும். நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துக் கொள்ளுங்கள். தங்களிடம் பச்சை நிற ஆடை இருக்கும் பட்சத்தில் அந்த ஆடையை உடுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் பச்சை என்பது புதன் பகவானுக்குரிய நிறமாகவும் அதே சமயம் முருகனுக்கு உரிய நிறமாகவும் கருதப்படுகிறது. வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து 6 என்ற எண்ணிக்கையில் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு பச்சை பயிரை வேக வைத்து அதில் உப்பு சேர்க்காமல் தாளிக்காமல் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். முருகப்பெருமானின் பாதத்திற்கு முன்பாக ஒரு தாம்பூலத்தட்டை வைத்து அதில் 1 அல்லது 6 எண்ணிக்கையில் அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு மரிக்கொழுந்தை வாங்கி வந்து அலங்காரம் செய்து முருகப்பெருமானின் திருநாமங்களை கூறி மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். மரிக்கொழுந்து கிடைக்கவில்லை என்பவர்கள் சிவப்பு நிற மலர்களையோ அல்லது வாசை நிகழ்ந்த மலர்களையோ பயன்படுத்தலாம். முடிந்தவரை மரிக்கொழுந்தை பயன்படுத்த மறவாதீர்கள். இந்த முறையில் நாம் மரிக்கொழுந்தை பயன்படுத்தி அர்ச்சனை செய்த பிறகு நாம் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டுகிறோமோ அதை கண்டிப்பான முறையில் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார். கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இயன்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மாமனுக்கு உகந்த புதன்கிழமை அன்று மருமகனுக்கு உகந்த திதியான சஷ்டி திதி வருவது, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வருவது பல விதங்களில் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும். இயன்றவர்கள் இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து தங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.